Hello friends, welcome to Ronnie Taylor's product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஜரி த்ரெட்டால. செயினோட அளவு வந்து ஒன்று போல் போடுங்க. இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டால் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் அதை ஒட்டிலுமே போட்டிருக்கேன். அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், 6 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். 6 பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி நெருக்கமாக இல்லாத மாதிரிக்கு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து 3 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வரணும். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். த்ரெட்டு வந்து அடிப்பக்கம் தங்கிராமல் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் போட்டுட்டு நம்ம அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து சுகர் பீடை வந்து 6 பீட் எடுத்தோம், இது வந்து 4 பீட் எடுத்துக்கலாம். 4 பீட் எடுத்துட்டு நீடில் உள்ளே போட்டுட்டு 2 பீடுக்கு இடையில திரும்ப நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 பீடாக போட்டுக்கலாம். 4 பீடாக போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து அடிப்பக்கம் தங்கிராமல் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிங்கிலேருந்து வந்ததுக்கு பிறகும் நீட்டாக இருக்கும். எடுத்ததுக்கு பிறகும் இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனை போட்டுக்கலாம். நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதில் அவுட்லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஷார்ட் பகுதி வந்தோடனே சின்ன செயினாக போட்டுக்கலாம். இப்போ அது உங்களுக்கு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து த்ரெட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடிப்பக்கம் போட்டு நாட் போட்டுட்டு, நாட் போடுறது வந்து நம்ம லாஸ்ட்டில் எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட்டை போட்டுட்டு நாட் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது இந்த லூப் இருக்கு இல்லையா, செயினோட லூப், இதுக்குள்ளே நீடில் போட்டுக்கணும். நம்ம அடிப்பக்கம் வந்து அந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ இது வேறு த்ரெட்டு. நீங்கள் வீடியோ வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். உங்களுக்கு நம்ம வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் நீட்டாக இருக்கும். த்ரெட் வந்து ஃபுல் லெங்க்த்துக்கு எடுக்கணுன்ட்டுலாம் கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம்.
மார்க் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஷார்ப் பகுதி வந்தோடனே சின்ன செயினாக போடணும். அதே மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு திருப்புறப்போ அந்த ஷார்ப் பகுதி வந்து நீட்டாக வராது. நம்ம செயின் ஸ்டிச் போட்டுவிட்டோம். நம்ம வந்து லோட் ஸ்டிச்சுக்காண்டி த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நம்ம அடிப்பக்கம் நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். த்ரெட்டில் இந்த இருக்குல்ல அந்த லூப் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளே இந்த த்ரெட்டை கொண்டு வந்துடணும். இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கோம். நீடில் நம்பர் வந்து 5. செயினை ஒட்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நேராக போடாமல் கிராஸில் வர மாதிரி போடணும். செயினை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட் நம்ம போடுறது வந்து த்ரெட்டுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து போடாதீங்க, நீட்டாக இருக்காது. செயினை ஒட்டியில் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு இடைவெளி இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நம்ம இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் த்ரெட் எடுக்கிறது இதுலேயும் எடுத்துக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இதுலையும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பிங்க் கலர் த்ரெட் போடணும் அப்படிங்கிறதுனால இங்கே க்ரீன் கலர் த்ரெட் வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். இதுவும் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். செயினை ஒட்டிலுமே போடணும். செயினை ஒட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இடைவெளி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் பிங்க் கலர் த்ரெட் தான் போடணும். இப்போ நம்ம வந்து இது ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம். இங்கே எப்படி போட்டோமோ இதே மாதிரி தான் இதுலேயும் கிராஸில் போடணும். போடுறது செயினை ஒட்டி போடுங்க. நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீடு வந்து நம்ம 4 பீடு ஒரு சீக்வன்ஸ். இதை சுற்றிலும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப நம்ம வந்து 4 சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம்.
நம்ம இதில் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து நீடில் கட் பண்ணாமலே இங்கே கொண்டு வந்துக்கலாம். அடுத்ததுக்கு நம்ம எங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன்லேயும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த 2 பீட் கடையில் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். வளைவில் போடுறது இங்கே எப்படி போடுறீங்களோ, எத்தனை எண்ணிக்கையில் போடுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் போடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பீட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதை ஒட்டிலுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு அங்கங்கே ஒவ்வொரு சக்கரை வச்சு நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ஒரு சக்கரை எடுத்திருக்கேன் நான் வந்து. இப்போ 2 சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று. நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். சக்கரை போட்டுக்கல, இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன் போட்டுருக்கலாம். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். ஸ்லீவுக்கு வந்து டிஃப்ரெண்டான டிசைன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம தனியாக போடுறோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.